என் தோல்ல பாட்டாளி மக்கள் கட்சி துண்டு தவிர வேற எந்த அரசியல் கட்சி துண்டையும் இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு இப்ப நான் இந்த துண்டை நான் என் தோல் மேல போடுறேன், ரெட்டலை கட்சி துண்டை. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த திமுக திருட்டு திமுகவால் இந்த நாடும் மக்களும் எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இந்த நாட்டில் எவ்வளவு கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு, 2 வயசு குழந்தைகள் கூட பார்க்காம பாலியல் பலாத்காரம் பண்ணி கொல்றானுங்க, துடி துடிக்க சாவடிக்கிறானுங்க, கிட்னி திருடுறானுங்க, எல்லாம் மண்ணுல ஊழல், காத்துல ஊழல், எல்லாத்துலயும் ஊழல் பண்ணி இந்த நாட்டை குட்டிஸ்வரம் ஆக்கிட்டானுங்க. இவனுங்களை வீழ்த்தணும், இவனுங்களை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா வேற வழியே இல்லைங்க, வேற வழியே இல்லை. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வேட்பாளர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஜெயிச்சா மட்டும்தான், எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கினா மட்டும்தான் இது எல்லாத்திலும் இருந்து நம்மளால விடுபட முடியும், நம்ம காப்பாத்திக்க முடியும், இந்த நாட்டையும் மண்ணையும் பாதுகாக்க முடியும். திரும்ப இந்த திமுக ஜெயிச்சிச்சு அப்படின்னா சத்தியமா சொல்றேன், என்ன சொல்றதுன்னு தெரியல, இந்த நாடும் மண்ணும் நாசமா போய் குட்டிஸ்வரா போய் அழிஞ்சு போயிடுவீங்க, செத்துருவீங்க புறா பேருமே. இந்த நான் தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கான தகுதியை கொஞ்சம் கூட இல்லாம இழந்துருவீங்க. அதனால தயவு செஞ்சு எல்லா தொகுதியிலையும் கூட்டணி பாகுபாடு பார்க்காம ஒட்டுமொத்தமா எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு எப்படியாவது மக்களை சந்திச்சு திட்டங்களை சொல்லி திமுக அந்த நாச செயல் பண்ண எல்லாத்தையும் சொல்லி மக்களுடைய கையில காலில் வீந்தாச்சு அவங்களை காலில் பிடிச்சி கஞ்சிங்க கதறுங்க. தயவு செஞ்சு இந்த திமுக ஒழிக்கணும்னா நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் முடியும். அதுக்காக நம்ம என்ன செஞ்சாலும் தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தரையும் பாருங்க, சந்திங்க. அதே மாதிரி எனக்கு இங்க கீழ்பண்ணாத்து தொகுதியில் ரெட்டையில குத்துட்டாங்க, பாமக காரங்களா அப்படியே சோறு உடைஞ்சிரு மற்ற கட்சிக்காரங்களா அப்படின்னா இது அப்படி குத்துட்டாங்க யோசிக்காதீங்க, கொஞ்சம் கூட அப்படி யோசிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தொகுதியிலையும் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வேட்பாளர்கள் ஜெயிச்சா மட்டும்தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவார். அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா எல்லா வேட்பாளர்களும் ஜெயிக்கணும். பிஜேபி காரங்க, அமமுக காரங்க, பாமக காரங்க எல்லா இடத்துலயும் எங்கெங்க எந்தெந்த வேட்பாளர் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த வேட்பாளர்களுக்கு உண்மையா வேலை செய்யுங்க, அவங்க கூட நில்லுங்க, அவங்க எங்க போனாலும் அவங்க கூட போங்க, ஓட்டு கேளுங்க, தெரு தெருவா போங்க, வீதி வீதியா போங்க, மக்களை எல்லாரையும் சந்திங்க, அவங்க காலில் கையில விழுங்க, கெஞ்சிங்க, கூத்தாடுங்க. நமக்கு வேற வழியே கிடையாது, வேற ஆப்ஷனே கிடையாது. நம்ம ஜெயிச்சே ஆகணும். தயவு செஞ்சு திமுகவை மறுபடியும் இந்த நாட்டை திமுக கிட்ட கொடுத்துடாதீங்க. தயவு செஞ்சு திமுக கிட்ட இந்த நாட்டை கொடுத்துடாதீங்க மறுபடியும், உங்களை கெஞ்சி கேட்கறேன். அதே மாதிரி பாமக எங்கெங்க பாமக தொகுதியெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அங்க அமமுக காரங்க, ரெட்டலை கட்சிக்காரங்க, பிஜேபி காரங்க எல்லாரும் அவங்களை அரவணைச்சு அவங்க கூட எல்லாரும் நில்லுங்க. ஏன்னா நாங்க ஆசைப்படுறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் தானே நாங்க ஆசைப்படுறோம். அப்ப நீங்க அவங்க கூட நின்று அவங்களை ஜெயிக்க வைக்கணுமே. ஜெயிக்க வைக்கிறதுல என்ன தப்பு? அவங்களாம் ஜெயிச்சாதானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியும். தயவு செஞ்சு நான் உங்க காலில் விழுறாங்க, எல்லாரும் காலையும் நான் விழுற தயாரா இருக்குங்க. தயவு செஞ்சு எப்படியாவது ஜெயிக்க வச்சிருங்க. நம்ம கட்சி கூட்டணிக்காரங்க எல்லாரையும் ஜெயிக்க வைங்க, எல்லாரையும் ஜெயிக்கும். 234 தொகுதி வேட்பாளர்களையும் 234 தொகுதி வேட்பாளரும் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு இவங்க ஜெயிச்சாதான் அவர் ஜெயிச்ச மாதிரி. ஒரு தொகுதியில கூட திமுக வர விட்டுறக்கூடாது. தயவு செஞ்சு நான் சொல்ல தெரியும், அவ்வளோ ஆதகங்க. திமுக வர விட்டுறாதீங்க, திமுக வர விட்டுறாதீங்க. நீங்க திமுக வர விட்டீங்கன்னா இந்த நாடும் மண்ணும் அவ்வளோதான். நன்றிங்க.